இப்போ கிறிஸ்மஸ் சீசன்றதுனால நம்ம பசங்க வீட்டுக்கெல்லாம் போய் குடில் பார்க்கலான்னு வந்திருக்கோம். நம்ம யாரும் அவங்கக்கிட்ட சொல்லலை, சைலண்டாக தான் போக போகிறோம். வாங்க. செருப்புலாம் இருக்கு வீட்டில், எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. மா, தம்பி என்னண்ணா திடீர்னு? சும்மா தான் வந்தேன். எங்க உங்க அண்ணனை காணோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் பா. தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. சும்மா வந்தா அப்படியே குடியெல்லாம் பாத்துட்டு போலாம், வீட்டுல பலகாரம் எல்லாம் செஞ்சிருப்பீங்க, சாப்பிட்டு போலாம். எடுங்க எடுங்க. எங்க அவனை காணோம்? எங்க போயிருக்கான்? சும்மா வெளியே கிளம்பிடுறீங்க ரெண்டு பேரும். உட்கார் உட்கார். என்னப்பா நீ லீவாப்பா? ஓகே ஓகே, போது போது. போய் தண்ணி எடுத்துன வாடா. தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி நீங்க செஞ்சீங்களா இல்ல கடையில வாங்கிட்டீங்களாப்பா? நம்ம எப்பொழுதுமே பாரம்பரிய பலகாரம் கடையில எல்லாம் வாங்க மாட்டோம். சாத்ரா வா, நான் மட்டும் தனியா சாப்பிட்டா நல்லா இருக்காது, வயிற்று வலிக்கும். இவ்வளவு என்னால சாப்பிட முடியாது. அடிக்கடி வர போறதுல இது வருஷத்துக்கு ஏன்னா இப்ப நிறைய வீட்டுல பலகாரமே செய்ய மாட்டாங்க, டைரக்டா கடையில கொடுத்து. நம்ம வீட்டுல அப்படிதான், கடையில கொடுத்துலாங்க, வீட்டுல எல்லாம் செய்ய முடியாது, உடம்புக்கு வலிக்கும் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, இது நம்மளுடைய பாரம்பரிய பலகாரம். அது நம்ம வீட்டுல நம்ம கிறிஸ்து பிரபு நம்மளுடைய சந்தோஷத்தின் பெருவிழா, நல்ல அன்பு சாப்பிடுற. அதனால நம்ம பாரம்பரிய நிறைய சாப்பிட்டியோ, நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம் தான் பாரம்பரிய பலகாரமா செய்வோம். சூப்பர் சூப்பர். கிறிஸ்து பிறப்புங்கிறது அன்பின் பகிர்வு. அதான் வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. அதாவது இது விட கண்ணு முழிச்சு இது பண்ணும். இது செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு கடையில ஆர்டர் பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது நம்மளுடைய பண்டிகை, நம்மளுடைய இது. அதனால நம்ம தான் செஞ்சு எல்லாத்துக்கும் அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கடையில ஒண்ணுதான் அது எல்லாரும் ஃபங்க்ஷன் கூட அது மாதிரி பண்ணுவாங்களே, வாங்கி கொடுத்துலாமே. இது பாரம்பரிய இதுனால நம்ம தான் பண்ணி. நம்ம வீட்டுல எல்லாம் செய்யலையா? நம்ம வீட்டுல முறுக்கு, அதிரசம். அம்மா பாட்டி பரவாயில்ல, இப்போ உடம்பு இல்லைனால சரியா செய்யல. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இப்ப எப்போ வருவான் அவன்? கொஞ்ச நேரம் ஆகும். என்ன அப்புறம் அவன் வரதுக்கு லேட் ஆகும் போலியே. நம்மளே முடிச்சு போயிடலாமா? சரி வாங்க. சரிண்ணா, யார் பண்ணா குடியில? நல்லா இருக்கு. எல்லாமே எனக்கு தர்மாக்கோல் வாங்குறதுல இருந்து எல்லாமே எடுத்துட்டானா. இப்ப நீ செஞ்சா அவன் செஞ்சானா? அண்ணா தான் ஐடியா பண்ணி செஞ்சிருந்தாங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். போயிட்டு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வருது. நான் சொல்றதெல்லாம் தர்மாக்கோல் போயிட்டு சரி. இந்த குடிலுக்கு விளக்கத்தை யார் கொடுக்க போறா? இப்போ நீ கொடுக்குறியா? நான் சொல்லு, எனக்கு நீ சொல்றியா யார் சொல்லுவா? அம்மா சொல்லுவாங்களா? நீங்க சொல்றீங்களாம்மா? என்னன்னு வா, இப்படி வா, சொல்லுங்கம்மா. இது எப்படின்னா பாரம்பரியமாக எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மலையில் விழுதுகள் வரா மாதிரி இருக்கிற மாதிரி, அந்த பனித்துளிகள் இருக்கிற மாதிரி செடியில், அந்த மாதிரி பனிக்காலத்தில் இருந்ததுனால அது பனித்துளிகள்லாம் செடி மேலே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பசங்க அங்கங்கே மலைப்பகுதியில் எப்படி கல்லுகள் கிடக்குமோ அதுமாரி கல்லுகள் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வெவ்வேறு திசையிலேருந்து 3 ஞானிகள் வந்த மாதிரி, வெவ்வேறு திசையிலேருந்து 3 ஞானிகள் வர மாதிரி வச்சுருக்காங்க பசங்க. அதேமாரி ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அதுக்கு குடிக்கிற மாதிரி கிணறுகள், அதில் எல்லாருமே தண்ணியெல்லாம் ரியலா ஊற்றி வச்சிருக்காங்க போலயே. ஆமாம், தண்ணியெல்லாம் ஊற்றி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பசங்க. நல்ல
டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி மாட்டு தொழுவம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க பசங்க. அதில் வந்து நல்ல டிஃபிகல்ட்டாக இருக்குது. பண்ணும்போதே எனக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாரி நட்சத்திரத்தை பார்த்து தான் ஆண்டவர் வந்து மீட்பர் பிறந்திருக்கிறாருன்னு ஞானிகளுக்கு தெரிவிக்கும் போது முதல் வார்த்தை சொல்லும் பொழுது அதனால ஸ்டார் அங்கே வச்சிருக்காங்க பசங்க. அதனால கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபேண்டாஸ்டிக், சின்னதாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. இதோடைய நம்மளுடைய அந்த காலத்துல உள்ள பாரம்பரியம் மாதிரி செய்யணும் அப்படிங்கறதுனால நான் இந்த நட அப்படி பண்ண சொன்னேன். போன வருஷம் வேற மாதிரி செடிகள்லாம் போட்டு புல்லு வளர்த்த மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த வருடம் டிஃப்ரெண்டா பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்க பண்ண சொன்னதுனால இப்படி பண்ணியிருக்காங்க பசங்க. அன்னன்னைக்கு உள்ள நற்செய்தி வாசகத்தை வந்து டெய்லி படிக்கிற மாதிரி டெய்லி படிச்சுட்டு தான் கிளம்புவோம் டியூட்டிக்கு. அதனால அன்னன்னைக்குள்ள இறைவார்த்தை அதுமாரி நம்ம வீட்டில் வந்து எல்லாமே வந்து டிவிலாம் பார்க்க மாட்டோம். ஒன்லி மாதா டிவி, ஒன்லி ப்ரேயர் மட்டும் தான் நடக்கும். மற்றபடி எங்கள் வீட்டில் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே ப்ரேயர் தான். வீட்டுக்காரு, என் பிள்ளைங்க எல்லாமே. அவன் பேர் மேஷாக், ஒருத்தவங்க பேர் சாத்ராக், தெரியும். என் வீட்டுக்காரர் என் பேர் பிரான்சிஸ் மேரி. ஒரு குடும்பமே ஒரு இறை சமூகமான குடும்பமாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பிள்ளைகளும் அந்த மாதிரி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால அதை வளர்ந்துட்டு வந்தோம். இருக்காங்க பார்க்க என்ன கொஞ்சம் தூங்கிடுறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சின்ன குழந்தையில இருந்து அவங்களுக்கு கொண்டு வந்ததுனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களை கேட்டு பிள்ளைங்களுக்கு நாங்களே சொல்லி கொடுத்து, அதனால பிள்ளைகள் அந்த விதத்துல வந்ததுனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்க வந்து ஒரு இடத்துல நல்ல சந்தோஷமா இறை சமூகத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபாதர்ஸுங்கள்ட்ட மிங்கிளாகி உங்கள்கிட்டயும் மிங்கிளாகி நல்லா வந்துட்டு இருக்கானுங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர். ஓகே. இது ஒரு திருச்சபையை வந்து பரப்பக்கூடியது. ஆமா. இது நீங்க செய்யறது ஒவ்வொரு கோயிலையும் வந்து வீடியோ எடுத்து மாதிரி யூடியூப்ல அதே மாதிரி ஒவ்வொரு சர்ச்சிலையும் நீங்க கொண்டு போகும் பொழுது நல்ல ஒரு டிஃபரெண்டா இருக்கு. உங்களுடைய சேனல் பார்க்கும்போது பசங்க வந்து நல்லா பண்றாங்க, நல்ல மோட்டிவேஷன் நிறைய பண்ணிக்கிட்டே நம்ம சொன்னாதான் பிள்ளைங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால பிள்ளைங்களை வந்து நீங்க இன்னும் வளரணும், இன்னும் வந்து அதோட நீங்க இன்னும் கடவுளுடைய கிஃப்டோட நீங்க வந்து இணைஞ்சிருக்கீங்க. அதனால இன்னும் அதிகமாக நீங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் பாதுகாப்பே நமக்கு மீட்பு என்ற நற்செய்தியின் மூலமாக நமக்கு இன்னும் உங்களுக்கு இன்னும் அதிகமான மீட்புகள் இருக்கு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. தேங்க்யூ. ஓகே, பிளெஸிங் பண்ணிடுங்க. God bless you ma. நீ blessing. ஓகே, மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். Thanks ma. ஹாப்பி நியூ இயர். நவீனுக்கு bless. கேமராமேன் வாங்கிக்கோங்க, பிளெஸிங் வாங்கிக்கோங்க. சதரக். God bless you. Happy New Year. Happy New Year, Happy Christmas. Thank you. ஓகே, சரி நாங்கள் போயிட்டு வேற ஒரு வீட்டில் யாருக்கும் தெரியாது சர்ப்ரைஸாக போகலான்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேனை பிடிச்சி தூக்கின்னு வந்துட்டேன். ஒரு வீடாக போய் எடுத்துலான்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீடை நம்ம பசங்க வீட்டில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க இந்த குடில் பண்ணுறது ஃபுல்லாக உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க. அவர்தான் படுத்துட்டாரு, ராத்திரி தூக்கம் இல்ல, சர்ச்சில் வேற ஹெல்ப் பண்றதுனால அவன் வேற இங்க இருந்து பொருள் எடுத்துன்னு போறப்ப ஒன்னொன்னா திட்டின்னு இருக்காங்க. எதுவும் எடுத்துட்டு போக கூடாது, இங்கதான் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு. அடுத்த வீட்டுக்கு யாருக்கும் சொல்றீங்கள்ட்ட போற ஃபோன் பண்ணி யாரும் சொல்லாத, சைலண்டா போலாம் வீட்டுக்கு. சரியா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீட்ல பார்க்கலாம். கண்டிப்பா நாங்க ஸ்நாக்ஸ் ஆட போறோம், அடுத்த வீட்ல பார்க்கலாம். See you. எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஸ்டார்ஸ், பெல்ஸ், அப்புறம் கேக்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓகே, அதெல்லாம் இருந்தாலும் நம்மள மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது கிரிப்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து நவம்பர் ஸ்டார்ட் ஆனமே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எப்படி பண்ணலாம் கிரிப்பை இந்த மாதிரி. ஸோ நம்ம ஒருத்தரும் ஒரு ஐடியாஸ் வச்சு கிரிப் பண்ணுவோம். அட்வென்ட் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே அந்த 4 கேண்டில் சிம்பாலைசஸ் ஹோப், லவ், பீஸ், ஜாய். இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் கேண்டில் கிறிஸ்மஸ் கேண்டில். இது வரைக்குமே வந்து நம்ம எல்லாருமே வந்து சின்ன சின்ன இது வந்து கிரிப்ஸ்ல வந்து பண்ணிட்டே இருப்போம் டிஃப்ரெண்டா. ஸோ இந்த வருஷம் வந்து எப்போதும் கிரிப் வச்சோம் இப்படி இல்லாம நம்ம உள்ளத்துலயும் வந்து கிரைஸ்ட பிறக்க வச்சு ஒரு புதிய சிந்தனையோட புதிய மனதோட இந்த புத்தாண்டுக்குள்ள வந்து அடி எடுத்து வைப்போம். விஷிங் யூ ஆல் a Merry Christmas and Happy New Year.